வணக்கம்ங்க எல்லாத்துக்கும். மணி இப்ப 11க்கு மேல ஆயிடுச்சு. 11, 13 ஆகுது டைமு. நான் இந்நேரத்துக்கு எதுக்கு இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, தூக்கம் வரல. பல மன உளைச்சல்னால தூக்கம் வரல. அதனால நான் மொபைல்ல ஏதேதோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏதோ அது இதுன்னு ஏதோ எனக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆ இன்னைக்கு காலையில தான் வந்து சில அட்டை பாக்ஸ் எல்லாம் கீழ போட்டு வச்சிருந்துச்சு பொண்ணுக்குட்டிங்க. அத எடுத்து அந்த பொண்ணு சொன்னேன்ல அந்த வீடியோ போட்டிருக்கு பாருங்க. அந்த பொண்ணு அதெல்லாம் எடுத்து மேல வச்சு கிளீன் பண்ணி நீட்டா பண்ணி கிளீன் பண்ணி குடுத்துட்டு போச்சு வீட்ட. அப்படின்னா ஃபுல் கிளீனிங் வரல இன்னும். ஃபுல் கிளீனிங் ஒரு நாளைக்கு பண்ணணும். ஓரளவுக்கெல்லாம் நீட்டா பண்ணி குடுத்துட்டு போச்சு. நான் எப்பவுமே வீடு செம்ம நீட்டா வச்சிருப்பேன். ஆனா, இப்ப வந்து இந்த பூனைக்குட்டி எக்ஸ்ட்ரா ஒண்ணு வளர்த்துறேன் பாருங்க. அதுல இருந்து எனக்கு செம்ம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குதுங்க. இப்ப அந்த குட்டி கீழ விழுந்து அது அமைதியாயிருச்சு. அதனுடைய தாய் என்ன பண்ணுதுன்னா, இந்த சின்ன குட்டி கூட சேர்ந்து ஏறி ஏறி ஃபர்ஸ்ட் ஏறி அட்டப்பெட்டியில இருந்து கீழ தள்ளி தள்ளி விட்டு பழகிருச்சு நல்லா. ஃப்ரிட்ஜ் அங்கிட்டு இருக்கும். ஃப்ரிட்ஜ் மேலயே அப்படியே சங்குன்னு குதிக்குது. அதுக்கப்புறம் அத ஒண்ணும் பண்ண முடியல என்னால. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. கரெக்ட்டா இந்த டயத்துல தள்ளதுக்கு மேல இருந்து டமார்ன்னு விழுகுது எல்லாம். இரும்பு கம்பி அதெல்லாம் போட்டு வச்சிருந்தேன். டமார்ன்னு விழுகுது. அது எப்படி பக்கத்து கீழ வீடு வந்து இது 4த் ஃப்ளோரு. 3 ஃப்ளோர்ல கீழ ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. 2ண்ட் ஃப்ளோர்லயும் இருக்காங்க. 3 ஃப்ளோர் இருக்கவங்களுக்கு நல்லா கேட்கும். அந்த இரும்பு கம்பியெல்லாம் இதோட 4 டைம் விழுந்திருக்குதுங்க இப்படி. வந்து வச்சுக்கோ ஒரு குத்து குத்திரும் எனக்கு. டெய்லி என்னை டார்ச்சர் பண்ணுங்க. அந்த என்ன கருமம் பிடிச்சிச்சோ எனக்கு தெரியலைங்க. இந்த இந்த ஐயோ! என்னால முடியலைங்க. இந்த யூடியூப்ல வந்து கண்பட்ட மாரி ஆகி, இந்த ஏசிக்கு என்னமோ வந்துருச்சு. அன்னைக்கு வந்து ஏதோ போய் சேர்ந்துருச்சு. அத கூட்டி வந்து சர்வீஸ் பண்ணணும். 1ஆ 2ஆ தும்பமுங்க. ஐயோ! என்னால முடியலைங்க. சத்தியமா சொல்றேன். நீங்க எதாவது நெனச்சுக்காதீங்க. இவ்ளோ மன அழுத்தம் ரொம்ப ஓவரா வந்துகிட்டு இருக்குது. என்னால கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க. மாத்திரை சொன்னா சிரிச்சிருவீங்க. பெட்டு விரிச்சு, அது ஒண்ணும் நீட்டா தான் இருக்குது. அது பெட்ஷீட் எல்லாம் 3, 4 பெட்ஷீட் போட்டுருக்குது. அதெல்லாம் கீழ இழுத்துட்டு வந்துருச்சு. 4 நாளா அப்படியே போட்டு படுத்துருக்குதுங்க அதுல. இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து எல்லாம் கிளீன் பண்ணி குடுத்துட்டு போச்சு. அந்த சின்ன குட்டி ஒண்ணும் பண்றதில்ல அமைதியா இருக்குது. பெருசு பயங்கர இது பண்ணுதுங்க. அந்த குட்டி ஓடுற எஃபெக்ட் வந்துருச்சு அதுக்கு இப்ப. அதனால செமையா பண்ணுது. இது என்னடா இது உழுதுட்டு போகுது. செமையா இது பண்ணுதுங்க. என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. போய் கரெக்ட்டா இந்த டயத்துல போய் மேல நான் படுத்துருக்கிறேங்கன்னா, டமார்னு கீழ விழுதுங்க. ஃப்ரிட்ஜ் மேல விழுந்து கம்பி கீழ விழுந்து, அந்த ஃப்ரிட்ஜ்லலாம் கேர்ல விழுந்துருச்சுங்க. நான் எல்லாமே ஒரு பொருள் வச்சு நான் அப்படியே சூப்பரா என்ன டைமோ எனக்கு தெரியல. இந்த ஏதோ கண்டக சனி, அஷ்டமி சனி என்னமோ நடக்குதுங்களாமா. ஐயய்யோ! அப்பா 7:30 சனி நடந்தா கூட பரவாயில்லன்னு தாங்கிட்டேன். இது முட்டிலைங்க என்னால சத்தியமா சொல்றேன். அவ்வளோ ஒரு கொடுமையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தனியா இருந்த அதே பெரிய கொடுமையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பத்தாததுக்கு இந்த இதுக்கும் நான் அ என்ன சொல்றது? வீட்ட விட்டு எங்கிட்டு வெளிய போமாட்டேன். யார்கிட்டயும் பேச மாட்டேன். பாட்டுல செவனேன்னு இருப்பேன். இதுக்கு கூட கடவுள் குடுப்பன குடுக்க மாட்டேங்கிறாரு. தனியா இருந்து நொந்து நூலாய் போய் கிடக்குறேன். இந்த 10 நாளா சரியா சாப்பாடே இல்ல. இந்த கோபி என்னமோ கோபி மஞ்சூரியன் என்னமோ வாங்கி சாப்பிட்டு போட்டு கம்முனு இருந்துட்டேங்க. எதுவும் சாப்பிடல. உடம்பே இளச்சிருச்சு நல்லா. இளச்சிட்டா போயிட்டு போகுது. அந்த எனர்ஜி இல்லாம இப்ப டேப்லெட் போட்டுக்கிட்டு ஒரு டேப்லெட் ரூ. 75ங்க. அது வாங்கி போட்டுட்டு இருக்கிறேன். ஐயோ! இந்த வீடியோ போடலாமா போடக்கூடாதான்னு கூட எனக்கு தெரியல. அவ்ளோ டார்ச்சர் பண்ணுதுங்க அந்த பூனைக்குட்டி. வீடு ஃபுல்லா கச 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 கசன்னு வச்சிருது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. குடுத்துருங்க, குடுத்துருங்க எல்லாத்தையும் யாருக்கோ தூக்கி குடுத்துருங்கங்கிறாங்க. எனக்கு அத பார்த்தா குடுக்கவும் மனசு வர மாட்டேங்குதுங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல. குடுத்துடலாமா வேண்டாமான்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப டார்ச்சர் பண்ணி எல்லாம் கீழ இழுத்து போடுதுங்க. எனக்கு டைம் சரியில்லையா? இல்ல அது போட்டு இழுக்குதா எனக்கு ஒண்ணும் முடியல. அந்த ஒரு சின்ன இத உடனே சொல்லாம தோணுச்சு. யார் இருக்காங்க சொல்றதுக்கு சொல்லுங்க. என்னால ஒண்ணும் முடியல.